உலக அதிசயம் 7ன்னு சொல்வாங்க. அந்த வகையில தமிழகத்துல நம்பவே முடியாத 7 அதிசயங்களை சைலண்டா நிகழ்த்தி இருக்கிறார் முதல்வர் விஜய். 1. தற்குறின்னு கேலி செய்யப்பட்ட ஜென்சி தலைமுறையினர் சட்டசபை நிகழ்ச்சிகளை ஆர்வமா பாக்குறாங்க, விவாதம் செய்கிறாங்க. இதுதான் உண்மையான அரசியல் புரட்சி. 2. தமிழகத்துல கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் விஜய் தலைமையில கூட்டணி ஆட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த அதிகார பகிர்வு தான் உண்மையான ஜனநாயகம். 3. திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆள முடியும் என்ற மாயையை உடைத்து விட்டார். அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சிகளை பிரித்து அதிமுகவை 2ஆ உடைச்சு அரசியல் சாணக்கியரா மாறியிருக்கிறார். 4. பட்டியலினத்தவர் மட்டுமில்லாம பிராமணர்களையும் அமைச்சராக்கி சமூக நீதிக்கு புதிய பார்வை கொடுத்திருக்கிறார். 5. விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் மாதிரி சிறிய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுத்துள்ளார். இனி தமிழகத்தில் சின்ன கட்சிகளுக்கு பதவி கொடுக்காம யாரும் ஏமாற்ற முடியாது. 6. அனுபவம் இல்லாதவர்களும் ஆட்சி நடத்த முடியும் எனும் வகையில் இளைஞர்கள் நிரம்பிய அமைச்சரவையை உருவாக்கி நிர்வாக புரட்சி நடத்தியிருக்கிறார். 7. பேச்சு முக்கியமல்ல, செயல் மட்டுமே முக்கியம்னு காட்டும் வகையில் மேடை பேச்சுகளை தவிர்த்திருக்கிறார். மக்கள் எதிர்பார்த்த நிஜமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் விஜய். தன்னோட ஆட்சியின் மூலம் ஏழைகள், நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உண்மையான புரட்சியை உருவாக்குவார்னு